ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செமையா இருக்கீங்க நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஒரு பிராண்ட் நியூ எபிசோட்ல தான் இருக்கோம். என்ன கேம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், Cyberpunk 2077. நம்ம பார்த்தீங்கன்னா எபிசோட் 3ல தான் இருக்கோம். நம்ம கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம கேமுக்குள்ள போயிடலாம். ஸோ நம்ம சேனல் யாராவது புதுசாக பாட்டுக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அந்த பெல் ஐக்கன் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். Alright, here we go. Alright guys, நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் விட்டுருந்தோம். அண்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அது ஒரு ஃபன் பார்ட் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம்ல. ஸோ அதை மறுபடியும் ரீகேப் மாதிரி காட்டுறானுங்க. ஓகே, ஸோ நம்ம டெக்ஸ்டர் கிட்ட வேற லெவலில் வேலை பேசியிருப்போம். அண்ட் வந்து எப்படி மீட்டிங்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். ஸோ ஆல்ரைட் கைஸ், நம்ம கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம கொஞ்சம் டாஜ் ஆகி முன்னாடி போய் பார்த்துடலாம். ஆல்ரைட் கைஸ், ஸோ மிஷன் என்ன பார்த்தீங்கன்னா, பார்கா வந்து லூசியஸ் பார்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றான். கோ டு லூசியஸ் பார். ஓகே, நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த மெசேஜஸ்லாம் நம்ம பார்த்துட்டு ரீட் பண்ணிடலாம். ஓகே ஃபைன், கோ டு லூசியஸ் பார் பிட்வீன் 6 PM to 6 AM. ஸோ ஓகே, நம்ம அந்த கரெக்டான டைம்ல தான் வந்திருக்கோம். அண்ட் நம்ம ஃபர்தராக முன்னாடி போய் பார்த்தலாம் கைஸ் என்ன நடக்குதுன்னு, எந்த மாதிரி மிஷன் வருதுன்னு பார்ப்போம். Alright guys, ஸோ இந்த வாட்டி ஒரு மிஷன் வந்து வேற லெவலில் ஏதோ ஒரு பிரெயின் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷன். ஆமாம், அந்த மிஷன் வந்து ரொம்பவே சயின்டிஃபிக்காக இருக்கும், அதாவது ரொம்ப டெக்கியாக இருக்கும். ஸோ அதை நம்ம என்னென்னு கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் பார்த்துடலாம் கைஸ். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா Cyberpunk கம்ப்ளீட் சீரிஸாக போட்டுக்கிறோம். நீங்கள் என்னோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எபிசோடாக கிடச்சிரும். ஆல்ரைட், இல்லை நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த எபிசோடை தான் பார்க்க வந்திருக்கேன்னா நீங்கள் இதையே கண்டினியூ பண்ணிக்கலாம் கைஸ். Alright, Lizzie's bar வந்தாச்சு. டாக் டு த பவுன்சர்ஸ். ஓகே, பவுன்சர் கிட்ட பேசிடலாம். இறங்கியாச்சு, லெட்ஸ் கோ. ஓ செமையா இருக்குதுங்க இந்த இடமே ஃபுல்லா. ஓ இதானா? ஏய், யாரு பார்க்கணும் நீ சொல்றியா? பிடி ஏதோ பார்ட்டி பார்க்க போறியா என்ன? ஆமா, நான் உள்ள போலாமா அப்படின்றான். ஏய், ஹவுஸ் ரூல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நிறைய பெனல்ட்டிஸ்லாம் இருக்கும். வந்து நீ வந்து அன்ஆதரைஸ்டா ரெக்கார்டிங் பண்ணினா அதுல வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நீ பண்ணினா, ரெக்கார்ட் பண்ணினா வேற லெவல்ல ஃபைன் போடப்படும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. ஓகே, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது, கவலைப்படாத, என்னை உள்ள போலாமா அப்படின்றா. ஓகே, டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பார்க்க இந்த படத்தில் வர ஹார்லி குவின் மாதிரி பேட் வச்சுட்டு இருக்கிறாங்க. பவுன்சர்ஸ்லாம் அப்படி தான் இருப்பாங்க போல அந்த ஊரில். Cyberpunk. Alright guys, நம்ம டெஸ்டினேஷன் போயிடலாம். சிட் அட் த பார் அண்ட் ஆஸ்க் அபவுட் த எவலன். ஓகே, அங்கே போய் உட்காந்து எவலன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரை நம்ம மீட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஹேய், உனக்கு ஏதாவது வேணுமா? நான் வந்து எவலன் பார்க்க அதை தேடிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சா அவ இங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். யாரு இங்கே கேட்குறா அப்படின்னா, என்னோட பேர் வி. ஸோ அவளுக்கு எனக்கு வந்து ஒரு டேட் மாதிரி இருக்கு அப்படின்றான். ஓகே, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். என் பேர் வந்து மட்டேயோ அப்படின்றான். ஸோ இந்த கிளப் வந்து வேற லெவல்ல ரொம்ப பெரிய கிளப் அப்படின்றா. ஓகே, ஓ இவ தானா 11 பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்காங்க. ரைட், லெட்ஸ் கோ. செக்யூரிட்டி சிஸ்டம் போல. ஓ, நம்மளுக்கு அதான் சரக்கா இல்லை ஜூஸ் ஹேண்டில் ஏதோ ஒன்று ஊற்றுறாங்க. எவலன் பார்க்கர் அப்படின்னு சொல்லி ஊற்றிட்டு இருக்கிறாங்க. வேற லெவலில். எனக்கு தெரியும், நீ இந்த இடத்துல நீ உள்ளே வரும்போதே நான் நினச்சேன் நீயா தான் இருக்கும்ன்ட்டு. நான் உனக்காக காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ டெக்கீலா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஆக்சுவலாக இங்கே இருக்கிற மக்களில் வந்து எனக்கு நிறைய பேர் தெரியும், என் கூட வேலை செய்கிறவங்களா அப்படின்றா. நான் கெஸ் பண்ணேன். சந்தோஷம் தான் உன்னை பார்த்ததுல. ஸோ எதுக்கு என்ன இங்கே மீட் பண்ண? ஸோ இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே கூசியா இருக்கு அப்படின்றான். ஸோ நான் அந்த காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம போய் ப்ரைவேட்டாக எங்கேயாவது பேசலாம், இல்லைனா இந்த இடத்துல நிறைய பேர் கேட்டுக்குவாங்க நம்ம ரகசிய பேசுறது. Alright guys, let's go. Follow Evelyn to the VIP room. Okay, well guys. Alright, so VIP room ஃபாலோ பண்ணி பார்த்துடலாம். Alright, ஸோ நம்ம உள்ள போயிடலாம் guys. ஸோ இங்கே ஏதோ இருக்குது, இதை எடுத்துடலாம். ஓகே ஃபைன். ஸோ இதுதான் VIP ரூம் போல். ஸோ இது வந்து இந்த பாரில் வந்து இந்த பப் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு அடல்ட் உள்ள சம்பவமான இடம். Alright guys, ஸோ சில தவறுபட்ட சீன்லாம் வந்து வேற லெவலில் நம்ம ஆப்ரேட் வராமல் இருக்கிறதுக்கு கட் பண்ணிடலாம். ஓகே, டெக்ஸ் வந்து உன்னை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கான், அதனால் வேற லெவலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் டெக்ஸை வந்து நான் வந்து பர்சனலாக நம்ப மாட்டேன். நீ ஏன் இப்படி அவன் கூட வேலை செய்கிறேன்னு தெரியல.
ஆக்சுவலா நான் வந்து அவங்க கூட வேலை செஞ்சாதான் இந்த மாதிரி கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கும். அப்பதான் புது புது You டீல்ஸ்லாம் கிடைக்கும். realize I expect more of you than scraping street corner data terms. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீ ஸ்ட்ரீட்ல இருந்து நீ வந்தனால எனக்கு வந்து உன்னை பத்தி எனக்கு சரியா தெரியல. I know what I'm getting into. ஆனா நீ கொஞ்சம் பெஸ்ட் தான் அப்படின்றான். டெக்ஸ் வந்து கிளியரா சொல்லிட்டான், ஜாப் வந்து ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அதனால நான் வந்து எதுன்னு யோசிக்காம ஹை ரிஸ்க் By எடுக்கலாம்னு the way, முடிவு work பண்ணிட்டேன். together long? ஆல்ரைட், ஸோ நீங்க ரெண்டு பேரும் ரொம்பவே ஒர்க் பண்ணியிருந்தீங்களா? எவ்வளோ நாளா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க? You writing Dex's bio? டெக்ஸோட பயோடேட்டா எழுதிட்டு இருக்கிறியா என்ன? இங்க வேறு ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட் சொல்லலாம். என்ன In வேலையோ other அதை words, சொல்லு we hardly அப்படின்றான். know each other. ஓகே, நம்ம ரெண்டு பேத்துக்கு யாருமே தெரியாதுல்ல, அதனால நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு அப்படின்றாங்க. Curious. ம் Let's cut to the chase. ஓகே, ஸோ பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன விஷயம்? Your target. உன்னோட டார்கெட் வந்து I trust you know what it is. நான் வந்து உன்னை நம்புறேன். Secure your soul trinket. ஓ ரிலிக்கா செக்யூர் யுவர் சோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட் இருக்கு, அதை வந்து நான் கொண்டு வரணும். அதானே Arasaka. ஆரோசாக்கா பில்டிங்ல இருக்கு. One dangerous, risky motherfucker. அது பார்த்தீங்கன்னா இந்த சைபர் சிட்டிலேயே ரொம்ப ரிஸ்கியான ஒரு டேஞ்சரான பர்சன் ஆரோசாக்கான்றது. But me, I just ஆரோசாக்கா வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு பில்லியனர். அவனோட செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் ரொம்பவே கொடூரமா இருக்கும். hotel. ஸோ அவன்கிட்ட ஒரு சிப்பு மாதிரி இருக்கு, அதை வந்து நம்ம எடுத்துட்டு வேற லெவலில் இன்செர்ட் பண்ணி அவன்கிட்ட நிறைய பணம் இருக்கு, அதை நம்ம எடுத்தாகணும். Out of my price range. Oh, the decor's to die for. ஆக்சுவலா அவன் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பணம் வச்சிருக்கான் நம்ம ஆரோசாக்கான்னு சொல்லிட்டு. Hiding exactly. ஸோ அவன்கிட்ட வந்து வேற லெவலில் நீ வந்து On the top டெஃப்ட் floor. பண்ணணும் அப்படின்னு சொல்லி The room டெய்லி. occupied by Yorinobu Arasaka. ஸோ அந்த ரூம் வந்து யோரினோபு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆக்கிபை பண்ணியிருக்காங்க. Town? ஓ அவனும் வந்து இந்த ஊர்ல தான் இருக்கானா? Scream sheets? எதுக்கு நீ இப்படி கத்தி பேசுற அப்படின்றான். Enough of Yori coming to அவனுக்கு us. அவ்வளோ சீன்லாம் இல்ல. It was all over ஐ the திங்க் நீ headlines. உன்னால ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். Anyway, he's இந்த சிட்டிலேயே இருக்கிற பெஸ்டான ஒரு சம்பவம் உள்ள ஹையர் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றேன். அதான் நீ. What? So Arasaka Jr.'s planning to grab the reins while in Night City? ஸோ நைட் சிட்டில ஸோ நைட் டைம்ல போய் கரெக்டாக அந்த பில்டிங்குள்ள நம்ம வேற லெவலில் போய் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போறதுக்கு முன்னாடி நான் அவங்க பில்டிங் போயிருந்தேன். ஓகே, அங்கே வந்து நிறைய ரெக்கார்ட்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டேப்பை வந்து நீ பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். Now this should make your prick perk up. Yorinobu recently swiped the chip from an Arasaka laboratory. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஆரோசாக்கா லேபரட்டரியில வந்து ஒரு முக்கியமான சிப் இருந்துச்சாமா. அந்த சிப்பை வந்து ஸ்வைப் பண்ணி வேற லெவலில் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆல்ரெடி அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து போய் அவங்க தடுத்து நிறுத்தி No எடுக்கணும். Arasaka security on the device because Yorinobu whisked it away in secret. Now, where's he hiding it? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீக்ரெட்டான இடம்லாம் இருக்கு. அவன் எங்க ஹைட் பண்ணியிருக்கான் உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்பெஷலிஸ்டான ஒரு கண்டெய்னர் ஒன்று இருக்கு. அந்த இடத்துல தான் வேற லெவலில் வந்து அவங்க ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. அது ஒரு பிரீஃப் கேஸ் மாதிரி. அந்த பிரீஃப் கேஸ் நம்ம கண்டிப்பாக எடுத்துட்டு போகணும். ஓகே, ஸோ வேற நம்ம எங்க போக போறோம்? நீ கூடி சீக்கிரம் வந்து பாப்ப, என்னைய ஃபாலோ பண்ணு அப்படின்ற. ஓகே, What's next? வேற என்ன? Now comes the best part. இப்பதான் நம்ம அருமையான ஒரு பார்ட்டை Got பார்க்க something போறோம். for you. Should help you plan. எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துக்கோ. ஸோ பிரெயின் டான்ஸ் வந்து வேற லெவல்ல உனக்கு என்னென்ன காட்ட போறேன். Need facts, not thrills. பிரெயின் டான்ஸ் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணும்? Think BDs are only good for fondling virtual tits, jacking off to in those boxes? No. They can be a very useful tool. Good for ஸோ பிரெயின் டான்ஸ் வந்து நீ நினைக்கிற மாதிரி வர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் கிடையாது. அது வந்து வேற லெவல்ல உனக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ரெக்கார்டிங் ரியாலிட்டிலாம் வந்து நம்ம ஆன்லைன்ல நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். நம்மளால மறுபடியும் ஃபியூச்சரை பார்க்க முடியும். So அந்த மாதிரி ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். அது நிறைய விஷயம் அதை பத்தி தெரியணும்னா நான் வந்து ஒருத்தரை மீட் பண்ண வைக்கிறேன். அவங்கள வந்து வேற லெவல்ல உனக்கு கைட் பண்ணுவாங்க. BD rec implant. Why you object? ஸோ பிரெயின் டான்ஸ் வந்து ரெக்கார்ட் பிளான் பண்ணிருக்கு. அதான் பிடின்னு சொல்லுவாங்க அவங்க. Means you were inside. You know each other? ஸோ உனக்கும் அவங்களும் ரொம்ப தெரியுமா அப்படின்றான். ஒருவேளை ஆரசாக்கா தெரியுமா என்னன்னு தெரியல. Pretty well. எனக்கு அவனை தெரியும். ஆக்சுவலா நீ வீடியோல பார்த்தீங்கன்னா உனக்கே தெரியும். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரிக்ட்லி பிஸ்னஸ் அரேஞ்ச்மெண்ட் இருந்துச்சு. ஓகே ஃபைன். ஸோ இவங்க வந்து எல்லாமே போயிருக்காங்க அண்ட் வேற லெவலில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும். ஸோ ஜூடின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்கள தான் மீட் பண்ண போகிறோம். வி இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஜூடி வந்து எப்பவுமே எனக்காக இருந்திருக்கா, எப்பவுமே ஹெல்ப் பண்ணியிருக்கா. அதனால நான் அவளை நம்புறேன். ஸோ அவள் வந்து ஒரு மார்க்ஸு. ஸோ அவள் வந்து வேற லெவலில் யாருமே அவளுக்கு நம்ப மாட்டா. ஸோ நீ வந்து ஒரு நல்ல பையனா இருந்துட்டு அவன்கிட்ட போய் வாய் அடிக்காம இருக்கணும் அப்படின்றா. ஓகே ரிலாக்ஸ். ஸோ நான் பார்த்துக்கிற மித்ததெல்லாம் அப்படின்னு சொல்றே வி சொல்லிட்டான். ஓகே நம்ம ஜூடியை மீட் பண்ணிடலாம். ஓ அங்கே ஒருத்தர் உட்காந்துக்கிறா. அவள் தான் ஜூடி நினைக்கிறேன். Hey, there you are. This is V.
ஏய் இது வந்து He's வி here for that BD role. ஸோ அவன் வந்து பிடி ரோலை And பார்க்கணும்னு this நினைக்கிறான். is Judy. வி இவ தான் Best ஜூடி, brain dance editor I know. இவ தான் வந்து பெஸ்ட் இந்த நகரத்திலே வந்து சிறந்த ஒரு பிடி டான்சர் எடிட்டர். ரைட், Compiled your BDF. ஓகே உன்னோட பிடி வந்து ரெடி ஆயிரும் கொஞ்ச நேரத்தில். Still pretty raw, but yeah, ought to do. ஸோ அது வந்து ராவாக போயிட்டு இருக்குது, ஆனால் மித்தெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது. Inside. That's most important. வி வந்து ஃபுல்லாக டீப் இன்சைடாக நம்ம போய் பார்க்கணும், அந்த வீடியோவை பார்க்கணும்னு சொல்லி அவன் வந்து ஆசைப்படுறான். ஸோ அவனுக்கு வந்து அந்த டெக்கை வந்து காமிச்சிரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. Believe me, I've dealt with worse. என்னை நம்பி, இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஜிக்ஜாக் ஸ்ட்ரீட்டில் வந்து வேறு விஷயங்கள் நிறைய நடக்குது. ஸோ நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். Let him look, let him rummage around, right? ஓகே, வேறு லெவலில் லுக் பண்ணிவிட்டு அது எப்படி பண்ணுற, எப்படி போய் பார்க்க போகிற அப்படின்றான். ஸோ இதுக்கு முன்னாடி நீ இது பண்ணியிருக்கியா வி அப்படின்றான். Look, I know BD. ஸோ எனக்கு வந்து பிடி வந்து எனக்கு அவ்வளோக்கு தெரியாது, ஆனால் Uncharted territory. ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய விஷயம். Complicated than it கவலைப்படாத, அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது அது பேசுகிற மாதிரி. will get you going. ஸோ நீ வந்து உட்காந்து பாரு அப்படின்றான். ரைட், நம்ம உட்காந்துலாம் கைஸ். ஸோ என்னதான் இருக்கும் அது பிரெயின் டான்ஸ்னா பார்த்துலாம். ரைட், ஸோ அதுதான் அந்த பிரெயின் டான்ஸோட சிஸ்டம். ஸோ நம்ம வரக்கு முன்னாடி ஜூடி வந்து அந்த கண்ணில் மாட்டியிருந்தா பார்த்தீங்களா. ரைட், ஸோ லெட்ஸ் கோ. ஸோ வேறு லெவலில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கைஸ். ஓகே, நம்ம கண்ணை மாட்டிட்டாங்க. Gotta create your sensory profile first. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உன்னோட சென்சார் ப்ரொஃபைலை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். Just promise me it won't hurt. ஓகே, என்னை ஹர்ட் பண்ணாமல் இருந்தால் போகுதும். Not this time. கவலைப்படாத, அது ஒன்றும் ஆகாது. Look at me. Gonna run the analysis soft. Should feel a slight tingling. ஆக்சுவலாக அனலைசிஸ் சாஃப்ட் வந்து லைட்டாக ரன் ஆக போகுது, லைட்டாக உனக்கு கூசும் அப்படின்றான். கண்ட்ரோலர் வைப்ரேட் ஆகுதுங்க. Optics and other sensory sigs. ஓகே, ஆப்டிக் சென்சர். ரைட், 2 ஸ்க்ரீன்ஸும் ஃப்ளாஷ் ஆகுது. ஆமாங்க, அவன் சொன்ன மாதிரி ஃப்ளாஷ் ஆகுது. Do this calibration dance every time. இந்த காலிப்ரேஷன் டைம் அப்போ ஒவ்வொரு வாட்டி நான் இதை ஃபாலோ பண்ணுமா? இல்லை 4 minutes and you'll see. நீ வந்து ஒரு வாட்டி தான் இது ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் தான் வந்து இந்த செட்டப்லாம் பண்ணணும். அதுக்கப்புறமா அது நீ யூஸ் பண்ணிக்கலாம், ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், Okay. All set. எல்லாமே செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். Need to test your profile first. ஸோ உன்னோட ப்ரொஃபைலை வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ சாம்பிள் வீடியோ ஒன்று இருக்குது அப்படின்றா. Now let me see. Where could we? ஸோ நம்ம சாம்பிள் வீடியோ தேடுறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்துகிற டுட்டோரியல் வீடியோ. Use my recording. ஸோ என்னோட ரெக்கார்டிங் யூஸ் பண்ணிக்கலாம்ல, எதுக்கு டுட்டோரியல் வேஸ்ட் பண்ணிட்டு டைம்லாம் அப்படின்றா. Size won't take a sec. ஆக்சுவலாக அது வந்து அவனுக்கு புரியணும், இல்லாட்டி வந்து இது அவ்வளோ சீக்கிரம் புரியாது அப்படின்றா. ரைட், பூட் பண்ணு ஜூடி. Let me give you the tailored version first. ஓகே, ஸோ டெய்லர்டு வெர்ஷனுங்க. Into editing mode. ஸோ அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி ஓகே 3 2 1 எங்கே டைவ் ஆகிறோமா? ஏங்க ஃபுல்லாக வெள்ளை ஸ்க்ரீன் ஆயிடுச்சு, எங்கேயோ போயிட்டு நம்ம டெலப்படாகி. ரைட், நம்ம என்னென்னு பார்த்துருவோம். Plan simple. Do nothing odd. Don't get creative. You go in, snatch the cash, get out. பிரெயின் டாஸ் எடிட்டர் To those cycle நம்ம வேற யாரோ மாறிட்டோங்க. ஸோ வேற யாரோ உடம்புக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. and remember, everything on full blast. ஸோ அவங்க வந்து வேற லெவலில் இந்த பக்கத்தில் இருக்கிற பாரில் வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக நிறைய திட்டம் போட்டுக்கிறானுங்க. அண்ட் அங்கே இருக்கிற ஜென்ரேட்டர் வந்து பிடிங்கி விட்டானுங்க. On you go. வெப்பன் வேறு வச்சுருக்கானுங்க. ஆமாம், கன் இல்லாமல் இது பண்ண முடியாது இல்லையா. ஆல்ரைட், ஸோ கன் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக இங்கே போனான். Down, everybody. எல்லாரும் கீழே On the குடிங்க ground. சீக்கிரம், Wanna see you kissing the floor. இல்லாட்டி போட்டு பொழந்துடும். Now, போட்டு தள்ளிட்டான். we'll fucking drop you. I swear காசு to God. ஒழுங்கு மரியாதையை வெளியே எடுத்துரு, இல்லைன்னா உன் மண்டையை செதற விட்டுருவேன் அப்படின்றான். Now, before I blow your fucking head off. எல்லா காசையும் எடுத்துட்டான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது பார்க்குற போது இவனுக்கு வந்து ஏதாவது ஃபஸ்ட் டைம் நல்லா வைப்ரேட் ஆகுது போல. Activated your hormone blockers. Nothing happened. ஸோ உன்னோட ஹார்மோன்லாம் வந்து பிளாக்கர்ஸ் வந்து சென்சார் ஆயிருக்கு, வேற ஒன்றும் இல்லை, மற்றபடி எதுவும் பிரச்சனை இல்லை. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சு எனக்கு அப்படின்றான். Pain is அதாவது அவனோட பெயின் வந்து என்னாலேயும் உணர முடிஞ்சுச்சு. hope wrapped up in something else. ஸோ அது ஃபுல்லாமே ஒரு ரேப்ட் அப் ஆயிருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. Booster just before. ஸோ அது வந்து நான் பூஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நீ அவங்க உடம்புக்குள்ளே இருக்கக்கூடாது, எடிட்டிங் மோடில் வழியாக வந்தீங்கன்னா உனக்கு வந்து அந்த உணர்வு இருக்காது. ரைட், ஸோ இப்போ எடிட்டிங் மோடுக்கு உன்னை நான் ஸ்விட்ச் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து நார்மல் வீடியோ, அவனுக்குள்ளே இருந்தோம். ஆல்ரைட், ஸோ எடிட்டர் மோடுக்கு நம்ம லான்ச் ஆகிட்டோம். அண்ட் கேமரா மூவ்மெண்ட் அனலைசிஸ் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் நம்ம மூவ் பண்ணிக்கலாம், டவுன் எல்லா இடத்துலையும் நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி மூவ் பண்ணிக்கலாம் கைஸ் கேமராவை.
ஆல்ரைட் ப்ளேபேக்கை கூட பண்ணிக்கலாம், பாஸ் ப்ளே எல்லாமே பண்ணிக்கலாம். Use the editor console to unpause. ஓகே எடிட்டர் பாஸ் டு அன்பஸ். ஆமாங்க Do nothing odd. வேற லெவலில் ப்ளே ஆகுது பாருங்க அந்த வீடியோ. Snatch the cash. அவங்க மூஞ்சி வந்து தெரிய மாட்டேங்குது அவ்வளோக்கு. Lead to those psycho freaks from the studio. அவனுக்கு அதான் பேசுகிறானுங்க, அந்த வீடியோ நம்ம பார்க்க முடியும். Well, that's not all. You can speed things up or rewind. அது மட்டும் இல்லை, நீ ரீவைண்ட் பண்ணிக்கலாம், ஸ்பீட் பண்ணிக்கலாம் அப்படின்றா. ஓகே Rewind. Roll it back to the top. ஓகே ரீவைண்ட் பண்ணுறோம். ஆமாம் கைஸ் வேற லெவலில் ரீவைண்ட் வேறு ஆகுது. Ah, good. Neat. Now try fast ஓகே இப்போ நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணணும். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட், Simple. Do nothing odd. ரைட், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். ஓகே இன்னும் எவ்வளோ தூரம்? ஓ அது சொல்கிற வரைக்கும் நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடலாம். ஓகே You can also reset the recording. ஓகே ரெக்கார்டிங்கை வந்து ரீசெட் கூட பண்ணலாம் கைஸ். Try it. ஓகே ட்ரையாங்கிள் டு ஹோல்டா. ஓகே ரீசெட் ஆயிடுச்சு. This here's why you came in the first place. ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்றா. அனலைசிஸ் மோடில் வந்து And even scan details of the environment. ஸோ என்வரான்மெண்ட்டை வந்து நீ ஸ்கேன் பண்ணலாம், டீட்டெயில் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். on the heat. ஓகே ஹீட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணு. From his buddy at the beginning. ஆக்சுவலாக வந்து ஸ்டார்டிங்கில் அவனுக்கு ஒரு கன்று மாதிரி கொடுப்பான், அதை வந்து கண்டுபிடி அப்படின்றான். ஓகே Do nothing odd. ஆமாங்க ஒரு கன்று மாதிரி கொடுத்தான்ல ஸ்டார்டிங்கில். நீங்கள் ஐ திங்க் இந்த இடத்துல தான் கொடுப்பான்னு நினைக்கிறேன். ரைட் எங்கே கன்று? ஓகே இன்னி கொஞ்சம் இப்படி போகிற நேரத்தில் இது பண்ணுவோன்னு நினைக்கிறேன். Okay. On you go. ஆல்ரைட் ஆமாங்க கன் இங்கே இருக்குது. ஃபைன். ஸோ கன்னை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணணும். ஆல்ரைட் ஸோ ஸ்கேன் பண்ணியாச்சு. Let's move on. Now heads up. In analysis mode, you can ferret out background noise and conversations if the roller got close enough. ஸோ அனலைசிஸ் போர்டில் வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸஸ் கூட நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணலாம் அப்படின்றான். Even the sights and sounds the roller was never aware of. To see the sources of the recorded sensory signals, switch to the audio layer. ஓ ஆடியோ லேயருக்கு கூட மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான், ஸ்விட்ச் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஆடியோ லேயருக்கு வந்து பச்சை கலரில் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ நிறையா சவுண்ட் சிக்னேச்சர்ஸ் அதான் இந்த ரவுண்டாக மின்னுது பாருங்க, அதோட ஆடியோஸ் எல்லாம் நம்ம கேட்க முடியும். Okay. Fuck. On you go. Little shitheads. Go restock. I'll take the register. ஓகே How about you suck a bag of dicks, eh? ஸோ ஆடியோ வந்து வேற லெவலில் மற்ற அனலைசிஸ்லாம் பண்ணி வேற லெவலில் இவங்க ரெண்டு பேர்த்தோட சவுண்டு நல்லா கிளியராக கேட்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னால் நம்பவே முடியல, எனக்கு கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு வி சொல்கிறான். All the elements in the background. Then an editor tweaks them, makes them pop. Keep playing with the sound, explore it a bit. ஸோ வேற லெவலில் இந்த சவுண்டெல்லாம் வந்து நீ ப்ளே பண்ணி பாரு, உனக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். ஆல்ரைட் இங்கே ஒரு ஆடியோ இருக்குது. Go restock. I'll take the register. ஸோ அந்த டீலர்ஸும் ஷாப்கீப்பர்ஸும் பேசுகிற ஒரு ஆடியோ கிளிப். Two flavors. Cuddy and serpent. Everybody. ஓகே டு ஸ்விட்ச் பிட்வீன் அவைலபிள் பிரெயின் டென்ஸ். ஓகே Sometimes you நம்ம can வேற add லெவலில் extra layers in the raw stuff the roller's cyberware picked up. ஸோ நம்ம வந்து அனலைசஸ் பண்ணிக்கலாம் மித்த இடத்துலலாம். மித்த இடத்துல க்ளோவாக ஏதாவது இருந்துச்சுன்னா நீ அதை கூட நீ ஸ்கேன் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. Meaning you should be able to grab heat signatures from her recording. ஸோ ஹீட் சிக்னேச்சரை வந்து ரெக்கார்டிங்லேருந்து நம்ம கிராப் பண்ணணும். Now let's wait till the guy punches out the gong at the counter. ஸோ கன்னை வந்து அவன் பஞ்ச் பண்ணுவான் பார்த்தீங்களா, கன்னை காட்டுவான் பாருங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்றான். ப்ளே பண்ணலாம். ஓகே Scanning works on peeps too. ஓகே Walk up ஸோ to மக்களில் வந்து ஸ்கேன் பண்ண முடியும். ஆல்ரைட் ஸோ அடிப்பட்ட மக்களை வந்து ஸ்கேன் பண்ணு அப்படின்றாங்க. ஸ்கேன் பண்ணிடலாம். All right, next thing. Scroll forward to the part where our artist gets a lead injection. ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா இன்னி கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஃபார்வர்ட் பண்ணுவோம். Bro, we'll fucking drop you. ஆல்ரைட் ஆர்டிஸ்ட் வந்து ஏதோ இன்ஜெக்ஷன் மாதிரி காட்டுறானாமா. Now. ஆல்ரைட் ஃபார்வர்ட் பண்ணிடலாம் இன்னி. ஆல்ரைட் ஸோ இந்த இடத்துல எதுவும் இல்லை. ஓ See that? They shot him and he ஓகே அவனை சுட்டுட்டாங்க இங்கே பாருங்க. அதுக்கப்புறம் You will. மண்டை சதறிடுச்சு பாருங்க. Comes பணம் வாங்கிட்டு பண்ண யார் சுட்டா, out of the game. அதுதான் இங்கே இப்போ மேட்ரு. Over the entrance, surveillance cam. என்ட்ரன்ஸில் ஒரு சர்வைலன்ஸ் கேமரா இருக்குது, அதை ஸ்கேன் பண்ணு. See in a sec. ஓகே Cam moves to the screen behind the clerk. Roll வேற back லெவலுங்க. to the screens in the kid's field of vision, then scan it. ஸோ அதை வந்து நம்ம ரோல் பேக் பண்ணி வேற லெவலில் நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம், இந்த வாட்டி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே நம்ம இதை ஸ்கேன் பண்ணிடலாம். ஓகே ஃபைன். ஸோ மானிட்டரை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிடலாம். யார் அவனை சுட்டா, அதாங்க இப்போ மேட்ரு. His own chumba shot. ஓ மை காட். ஸோ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒருத்தன் பிளான் போட்டு கன்னெல்லாம் கையில் கொடுத்தான் பார்த்தீங்களா, அவனே சுட்டுட்டானாமா கடைசியில். ஓ ஸோ வேற லெவலில். Are ready to pay a ஸோ இதாங்க ஆக்சுவலாக நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டுட்டோரியல் வழி. seen enough. ஸோ இந்த வீடியோ வந்து முடிஞ்சிச்சு, நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஓகே எக்ஸிட் ஆயிடுச்சு.
ஆல்ரைட். ஸோ அது வந்து இம்ப்ரெசிவாக இருந்துச்சுல வேற லெவலில். Bet most of the BDs we do here. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பிரெயின் டான்ஸ் பண்ணி வேற லெவலில் அது வந்து கிரைம் சீன் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மிஷன் டெக் இது. No way. ஆல்ரைட். ஸோ எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும், Let's take a break. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றான். Like that kid when... Yeah. I think I'm done. ஸோ பிரெயின் டான்ஸ் பண்ணும்போது இவனுக்கு வேற லெவலில் அந்த மூளையெல்லாம் இதாகும் கைஸ். Okay. நம்மளுக்கு டைம் இல்லை, கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிடுறியா அப்படின்றான். ஓகே. Just need T-Bug to link in. ஸோ எப்படியாவது T-Bug வந்து லிங்க் பண்ணு அப்படின்றான். யார் அது? Running for my crew. வந்து என்னோட க்ரூவில் வந்து அவள் வேற லெவலில் ஹெல்ப்ஃபுல் தான், செக்யூரிட்டி ப்ரோட்டோக்காலு. ஸோ அவர் இருந்தானா யாரும் நம்ம ஹேக் பண்ண முடியாது அப்படின்றாங்க. Not what we agreed. அதை வந்து நம்ம வேற லெவலில் அக்ரி பண்ணவே இல்லை அப்படின்றா. T-Bug's a professional. ஜோடி Straight to a fault. நான் சொல்கிற கேளு, You can trust T-Bug him. வந்து ஒரு ப்ரொஃபஷனல், அவளை நீ நம்பலாம் அப்படின்றா. ஓகே நீ சொல்கிறேன் இல்லையா? Please, Judy. ஸோ எவ்வளோன்னு வந்து ரொம்ப ப்ளீஸ் அப்படின்றா. I'd never expose you to any danger. கவலைப்படாத, நான் உன்னை எந்த ஒரு ஆபத்துலேயும் வந்து உன்னை நான் மாட்டி விட மாட்டேன், நீ நம்பலாம் அப்படின்றா. Okay, V. Call T-Bug and we'll dive in. ஓகே T-Bug'ை கூப்பிடு, நம்ம இனி அதுக்கப்புறமா போயிடலாம். T-Bug'ை கால் பண்ணிடலாம் கைஸ். Hey V, what's happening? ஹெவி என்ன நடக்குதுங்க? Bug, listen. I got some useful footage from எனக்கு வந்து Detective வேற Plaza. லெவலில் கம்பேர்ட் டு பிளாஸாவில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று கிடச்சிருக்கு, அதை வச்சு நீ ஸ்கேன் பண்ணி நீயும் பாரு அப்படின்றா. Someone there with you? யாரும் உன் கூட இருக்காங்களா? டசன்ட் மேட்டர் கொடுத்துடலாம். Unimportant, T-Bug. அது வந்து உனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, அது ஃபோக்கஸ் பண்ணி நான் சொல்கிறது. எனக்கு உன்னோட உதவி வேணும். அங்கே வேற லெவலில் க்ளூ கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. Jacking into your tech now. ஓகே உன்னோட டெக்கை நான் வந்து ஜாக் பண்ணுறேன். Opening port 1779. ஓகே ஸோ 1779 போட்டோக்ராலை வந்து நான் வேற லெவலில் ஓப்பன் பண்ணுறேன். Should be getting my request. ஓகே என்னோட ரெக்வஸ்ட் வந்து கிடச்சிருச்சு. ஓகே ஃபைன். You ready? T-Bug'ும் வந்து வேற லெவலில் நம்ம கூட ஜாயின் ஆயிட்டா. Connection confirmed. Now some quick tip ice and we're clear. ஓகே வேற லெவலில் கனெக்ஷன் கிடச்சிருச்சு. ரெடி டு பிரெயின் Fire டான்ஸ். up, Judy. ரைட். ஸோ உண்மையான ஃபுட்டேஜ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ இதுதான் வந்து இருக்கலே டாஸ்க்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேற லெவலில் எவலன் சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த பாருங்க எவலனா மாறிட்டா. Gotta find out where Yorinobu's keeping the relic. ஓகே ஐஸ் ஓப்பன். இந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. ஓ இவன் பாருங்க எப்படி இருக்கான்னு. இவ்வளோ பெருசாக இருக்கான். டேய் நீ மனுஷனா ரோபோட்டாடா அப்படின்னு இருக்கான். ஆல்ரைட் எடிட்டர் மோடுக்கு போயிடலாம். அண்ட் இவனை ஸ்கேன் பண்ணிடலாம். மிலிட்ரி டெக் அப்படின்னு வருது. அண்ட் இங்கே இருக்கிற எல்லோ கலரில் எது இருந்தாலும் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிடலாம். Alarm firmware is fresh. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அலாரம் ஃப்ரேம்வேர் வச்சுருக்காங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, வேறு லெவலில் ரொம்ப டெக்கியாக இருக்குது. லைட்டாக நம்ம அசைஞ்சா கூட சிக்னல் வந்து அடிக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்றான். ஓகே மேலே ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது, மோஷன் சென்சார் கேமரா. ஆனால் அந்த கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நியூ டெக்கில் இருக்குது. அது வந்து கண்ணுக்கே தெரியாத மாதிரி ஒரு கேமரா. You skilled enough to kill it all? செம டெக்கியாக இருக்காங்க எல்லாரும். Need access to their subject. எவனையும் ஹேக் பண்ண முடியாது. ஆல்ரைட். ஸோ 11 அங்கே நிற்கிறாங்க. ஆல்ரைட். ஸோ இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் அந்த எல்லோ கலர். இது முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த இடத்தையே நம்ம ஃபுல்லாக செக்யூர்டாக ஸ்கேன் பண்ணிடலாம் கைஸ். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வாட்டி இந்த சைடில் வரும்போது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரைட். ஸோ அங்கே ஒரு ஆப்போசிட்டில் ஒரு கேமரா இருக்குது பாருங்கள். ஸோ எங்கெங்கே அந்த எல்லோ கலரில் க்ளோ ஆகுதோ அது ஃபுல்லாமே நம்ம ஸ்கேன் பண்ணிடலாம். ஆல்ரைட். ஸோ அதை எக்ஸாமின் பண்ணியாச்சு. அண்ட் லெட்ஸ் கோ. ஸோ பார்த்தீங்கன்னா இவன் தான் வந்து அந்த டீல் ஏதோ பேசிட்டு இருக்கிறான் ஒருத்தன். Make yourself comfortable. நம்மளை உட்கார சொல்கிறான், 11 உட்கார சொல்கிறான். Conversation V. Could be something important. அவங்களோட கான்வர்சேஷனை லிசன் பண்ணு. ஓகே ஆடியோலே இருக்கு, நம்ம ஸ்விட்ச் பண்ணிடலாம் கைஸ். அண்ட் இதை நம்ம ஸ்கேன் பண்ணிடலாம் மெயினாக. Here in a drone. ஆக்சுவலாக அந்த கான்வர்சேஷன்லாம் வந்து நம்ம லிசன் பண்ணணும்னா ஆடியோலே இருக்கு, நம்ம ஸ்விட்ச் பண்ணி ஆகணும். Gotta be. ஓகே Doodads in here need to be. சர்வர்ஸை ஃபுல்லாமே கண்ட்ரோல் பண்ணுற ஒரு முக்கிய தலைவர் போல அவன் பேசிட்டு இருக்கிறான். அண்ட் இங்கே ஒன்று இருக்கு பாருங்க ப்ரோட்டோடைப்பை ஃபோனு. Finish. The program is still ஓகே ஃபோனை வந்து நம்ம வேற லெவலில் ஸ்கேன் பண்ணியாச்சு கைஸ். as is. சவுண்ட் வந்து எப்படி கேட்குது பாருங்க. Good enough. Please speak with your father. உங்கள் அப்பா கிட்ட வந்து பேசிப்பாரு. இருக்கிறதுலே எல்லாமே முக்கியமான டீலை வந்து நம்ம முடிச்சாச்சு. Explain the My risks. father's retired. எங்கள் அப்பா வந்து வேற லெவலில் ரிட்டையர் ஆயிட்டாரு, அவருக்கும் இந்த டீலுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. நீ எது பேசுறதாலும் என் கிட்ட பேசு அப்படின்றான். In his tiny frozen bubble. I should not even be listening to such things. நீ சொல்றதெல்லாம் வந்து என்னால் ஆக்சுவலாக ஒத்துக்க முடியாது. நான் சொல்றதை மட்டும் நீ செய்ய. ஆக்சுவலாக நீ வந்து உங்கள் அப்பாவுக்கு வந்து அந்த நியூஸை வந்து நீ சொல்லி ஆகணும். இந்த டீல் வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்றான். ஓகே நம்ம அங்கே ரொம்ப தூரம் போயிட்டான்னா 11 வந்து பக்கத்தில் இருக்கணும். அவள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இல்லாட்டி அவுட் ஆஃப் ரேஞ்சுக்கு போயிருது கைஸ். We have Listening not to- seen eye to eye for the past 20 இங்கே வர years. பழைய போன 20 வருஷமாக வந்து நான் தான் அந்த டீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறேன். ஸோ இது வந்து நீ வந்து வேற லெவலில் நீ வந்து ஒத்துக்கலைன்னா நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. You
ஓகே ஃபைன். ஸோ உன்னோட டாக்குமெண்ட்டை வந்து நீ படிச்சுப்பாரு, அதுலேயே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்க அப்படின்றா. ஆல்ரைட். ஸோ ரிலிக் டாக் பக்கத்தில் இங்கே எங்கேயாவது சம்வேராக இருக்குங்க. அந்த ரிலிக் டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட் தான் இருக்குல்லே முக்கியம். இந்த டாக்குமெண்ட்டில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். அண்ட் ப்ளே பண்ணி பார்த்தல கைஸ். அண்ட் நம்ம இந்த லேயருக்கு நம்ம ஸ்விட்ச் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ 11 வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஹையர் பண்ணியிருக்கிறா, க்ளோஸ் பண்ணி, க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி. ரைட். ஸோ அந்த ரெலிக் டாக்குமெண்ட் எங்கே கிடைக்கும்? இந்த லேயர் ஆஃப் ஸ்கேன். ஓகே, டேட்டா பேட். ஸோ டேட்டா பேட் மாதிரி ஒன்று இருக்கும் கைஸ், எங்கேயாவது வச்சுருப்பான். ஸோ நம்ம அதை ப்ளே பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா 11 என்ன சொல்கிறான்னா, நீ வேறு லெவலில் டென்ஷனாக இருக்க, நான் வந்து உன்னை கூல் டவுன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் இந்த ஆரசாக்காவும் வேறு லெவலில் போயிட்டுக்கிறான். ஓகே, மேலே பாருங்க, இந்த ப்ரோட்டோடைப் மாதிரி இதோட இருக்குது, அது ஸ்கேன் பண்ணிடலாம். ஒரு வேளை இதாக இருக்குமோ? ஓ, டெரன்ஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா அது வேறு லெவலில் லைட் வடிவத்திலே இருக்கிற ஒரு கன் ஷாட்டுங்க. அது வேறு லெவலில் டெரண்ட் வந்து ஷூட் பண்ணிடும் நம்மளை. ஓகே, மிலிட்ரி டெக் தாங்க நிறைய வச்சுருக்கு. ஸோ இந்த ஹோட்டல்லையே எல்லா இடத்துலையும் நிறையா சப்மின்ஸ்லாம் வச்சுருக்கானுங்க. அண்ட் நம்ம ஒரு போன எபிசோடில் ஃப்ளாட்டை வந்து எடுத்துருப்போம் இல்லையா, அது வந்து வேறு லெவலில் ஹேக் பண்ணி இந்த இடத்த வந்து வேறு லெவலில் ஸ்கேன் பண்ணி செக்யூர் பண்ணி விட்டுரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு, நீ முன்னாடி போ அப்படின்னு சொல்லி அவன் அனுப்புகிறான். இவன் இருட்டாக இருக்குது கைஸ். ஸோ இவன்கிட்ட தான் ஏதாவது அந்த டேபோ ஏதாவது ஒன்று இருக்கும். டேட்டா பேட் இல்லையா? ஆமாம், டேட்டா பேட். ஆல்ரைட் கைஸ். ஸோ லைட் போட்டாங்க. ஆல்ரைட். ஸோ லைட் போட்டாச்சு. ஆல்ரைட். ஸோ இங்கே ஒரு கன்னா அது? ஆமாங்க. ஓகே, கன். ஓகே, நீ ஃபர்ஸ்ட் நீ அங்கே போயிட்டீங்கன்னா வந்து அந்த கன் அங்கே இருக்கிறத மறந்துடாத அப்படின்றா. ஓகே. ஸோ உனக்கு இந்த ரைட் வெளிச்சம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 11 பேசுகிறாங்க. ஆல்ரைட் கைஸ். ஓகே, கிடச்சிச்சு. இதுதான் இந்த டேட்டா பேட். ஆமாம், டேட்டா பேட். இதில் தாங்க முக்கியமான பொருள் இருக்கும். ஸோ மேனுவல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கிடச்சிருச்சு. ரிலிக் வந்து வேறு லெவலில் கூலிங்கான ஒரு இடத்துல வச்சுக்கணும். கண்டிப்பாக அந்த சிப்பு வந்து ஃப்ரீசரில் தான் வச்சுருப்பான். ஓகே, ஆடியோ லேயருக்கு மாற்றணும். தெர்மல் லேயர்னு ஒன்று இருக்குது எடிட்டரில், தெர்மல் லேயருக்கு ஸ்விட்ச் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து ஹீட் சிங்க் மாதிரி தெரியும் கைஸ். ஸோ இந்த ஹீட் சிங்கில் தான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கும். ஆல்ரைட். ஸோ தெர்மல் லேயரை நம்ம ஏதாவது நம்ம ஸ்கேன் பண்ணி ஆகணும். அண்ட் ஸ்கேன் ஃபார் த தெர்மல் க்ளூஸ் டு ஃபைண்ட் த ரிலெக்ட். ஆல்ரைட் கைஸ். ஸோ இங்கே எங்கேயாவது இருக்கும், அதை நம்ம தேடி ஆகணும். ஆல்ரைட். எண்ட் ஆஃப் ரெக்கார்டிங் எண்ட் ஆயிடுச்சு. அண்ட் லெட்ஸ் கோ. ஸோ நம்ம ரீசெட் பண்ணிடலாம் கைஸ். நம்மளால் ரீவைண்டு பண்ண முடியும். ஆல்ரைட். ஸோ ஓகே, தெர்மல் லேயரில் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அண்ட் ஓகே ஃபைன். இங்கே ஐ திங்க் இந்த லேயரில் ஏதோ கிடச்சிருக்கு, என்னன்னு பார்த்துருவோம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா கேம்பெயின் அண்ட் ஐஸ் பக்கெட்டா? ஸோ ஆரசாக்கா வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அது வந்து வச்சிருந்துருக்காங்க போல், டானிகீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷாம்பெயின் மாதிரி. ஓகே, வேறு லெவலில் ட்ரை பண்ணீங்க அப்படின்றாங்க. ஆல்ரைட், லெட்ஸ் கோ. எங்கே இருக்குது? அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தெர்மல் மாதிரி ஒன்று தெரிஞ்சிருக்குங்க. அது ஆனால் இந்த தெர்மல் எந்த இடத்துல வந்திருக்கு? ரைட். ஸோ எந்த இடத்துல இந்த தெர்மல் இண்டிகேட் ஆகுது கைஸ்? தெர்மல் ஹீட் சிங் இங்கேயா? ஆல்ரைட். ஸோ இங்கே இல்லை, அண்ட் இந்த இடத்துலையும் இல்லை. ஓகே, நம்ம பேசாமல் ரீசெட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ரீசெட் பண்ணியாச்சு. ஓகே ஃபைன். ஸோ 2 இடத்துல தெர்மல் லிங்க் இருக்குது பாருங்க. இந்த எல்லோ கலர், அதாவது ப்ளூ கலர் லேயர் மாதிரி. ரைட். ஸோ இங்கே ஒரு லேயர் இருக்குது. ஓகே ஃபைன். அங்கே இருக்குங்க. ஐ திங்க் அதான் தான் ஹிடன் சேஃபோட ஃப்ரீசராக இருக்கும். ஓகே, ஹீட் சிக்கை வந்து நம்ம கிராப் பண்ணியாச்சு. அண்ட் மேட்ச் ஆயிடுச்சுங்க டோட்டலாக. ஆல்ரைட். கேஸ் வந்து அங்கே தான் இருக்கும் கேரண்டியா. ஓகே, நல்ல வேலை சொன்னேன். ஓகே, எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. எடிட்டரை குவிட் பண்ணிடலாம் கைஸ். ஆல்ரைட் கைஸ், ஃபைனலி வேறு லெவலில் அந்த பிரெயின் டான்ஸ் முடிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். எல்லாமே கிடைச்சிருச்சு தானே? யா. ஓகே, தேங்க் யூ ஜூடி. ஓகே, டீபக் அப்புறமா பேசலாம். ஓகே, உண்மையான சம ஒர்க்கு தான் அப்படின்றா. ஆக்சுவலாக கேஷும் டேட்டாவும் நான் வந்து வேறு லெவலில் நான் வைப் பண்ணிடுறேன். நீ இங்கே வந்ததுக்கான அடையாளமே இங்கே இருக்கக்கூடாது
அப்படின்னு சொல்கிறா ஜூடி. டிலீட் பண்ணிட்டாங்க அது எல்லாத்தையும். ரைட் கைஸ், லெட்ஸ் கோ. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து நீயே வச்சுக்கலாம் அப்படின்றா. நான் வந்து 11th டேபுக்கு வச்சுக்கிறேன், இன்னொன்று என்ட்ருக்கு அப்படின்றா. ஸோ கேலிப்ரேஷன் செட்டிங்ஸில் வந்து உன்னோட ப்ரோட்டோபால் எல்லாமே நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஆனால் இதுதான் வந்து வேறு லெவல் ட்ரிக்கு. ஓகே, ஆர்ம்ஸ் வே வந்து நம்ம வேறு லெவலில் போகிறோம், அந்த இடத்த நம்ம எடுத்தாகணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீ வேறு லெவல் தான், உண்மையிலேயே உன்னை மாதிரி நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி ஜூடி சொல்கிறா. இம்ப்ரெஸ் ஆகிட்டா போல. ஓகே, ஸோ பிரெயின் டான்ஸ் வந்து நம்மளுக்கு சாவறதுக்குள்ள நம்ம இந்த மிஷனை வந்து வேற லெவலில் ஆரோசக்கா வந்து கண்டுபிடிச்சிட்டோன்னா அவ்வளோதான், நீயும் செத்த நானும் செத்த, இந்த இடமே அழிஞ்சிச்சு அப்படின்றா. 11 சொல்கிறா ஜூடி வந்து நீ பயப்படாத, ரிலாக்ஸ் ஆறு அப்படின்றா. எவலன் ஷார்ட்கட்டே இல்லாமல் பேர். ஸோ வந்து நீ வேற லெவலில் என்னதான் நீ தப்பிச்சாலும் இந்த நகரம் தான் எப்பவுமே ஜெயிக்கும் அப்படின்றா. ஓகே, நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா. ஆல் ரைட், ஸ்டாண்ட். நம்ம என்சில் கைஸ், ஃபைனலி பிரெயின் டான்ஸ் முடிஞ்சு. அண்ட் வேறு ஏதாவது பேசணுமா? டாக் டு 11. ஸோ இவர்கிட்ட பேசுகிறது. ஓகே, நம்ம நடந்து போகலாம் அப்படின்றா. ஓ, ஜூடி கிட்ட எங்கேயோ கேட்குது. அது தேங்க்ஸ் ஃபார் த ஹெல்ப்பா. ஓகே, ரொம்ப நன்றி ஜூடி. கவலைப்படாத, எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன்னு. ரைட் கைஸ், நம்ம போயிடலாம். 11 உங்ககிட்ட பேசலாம் கைஸ். ஸோ அடுத்தது என்ன அப்படின்றான். வி, இந்த ஜாப் வந்து எனக்காக பண்ணு, அதாவது எனக்காக மட்டும் நீ பண்ணு. அந்த பே அவுட்டை வந்து நீ வேற யாருக்கும் நீ ஸ்ப்ளிட் பண்ணாத, டெக்ஸ் கிட்ட எல்லாம் நீ சொல்லாத அப்படின்றா. அவனை நம்ப முடியாது அப்படின்றா. இது நான் வேற லெவலில் அக்ரி பண்ணேன்னா அவங்க வேற லெவலில் பே பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியுது நீ என்ன முடிவு பண்ணாலும் நம்மளுக்குள்ள தான் இருக்கும். ஆனால் நான் உனக்கு வந்து 50% நான் உனக்கு தரேன். எனக்கு தெரியும் நீ வந்து ஒரு திறமையான ஒரு மனுஷன். டெக்ஸ் வந்து அப்படியே விட மாட்டான் அப்படின்றான். டெக்ஸ் வந்து வேற லெவலில் ஃபிக்ஸர் தான், ஆனால் எனக்கும் நிறைய கிளைண்ட்ஸ்லாம் தெரியும். ஆல்ரைட், நான் அதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்றான். உனக்கு நான் என்னோட நம்பர் அனுப்பிச்சிருக்கேன், அப்படி இருந்துச்சுன்னா வந்து எனக்கு கால் பண்ணி என்னன்னு சொல்லு, உன்னோட முடிவை நீ மாற்றிக்கிட்டீனா அப்படின்றான். ஓகே, நான் ஜூடி கிட்ட பேசணும் நீ வந்து இப்போ அப்படின்றான். கைஸ், நம்ம வேற லெவலில் இந்த மிஷனை நம்ம முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, டெக்ஸ்டர் அவன்கிட்ட பேசலாம். அவன் கரெக்டாக கால் பண்ணுறான் பாருங்க. வி எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்றான். ஸோ கம்பேக்கிங் எவலன் கிட்ட இருந்து நான் பேசிட்டேன், ரெக்கார்டிங்லாம் பார்த்தியாச்சு. ஸோ டீபேக் வந்து ஆல்ரெடி நான் பேசிட்டா அப்படின்றா. வேற லெவலில் நீ மேஜிக் பண்ணிட்டியாமா அப்படின்றா. யா, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, நம்ம வந்து வேற லெவலில் அந்த மிஷனை முடிக்கலாம் அப்படின்றான். நான் வேற லெவலில் உன்னை ஹையர் பண்ணதில் தப்பே இல்லை. பயோசிப்பை வந்து நீ வேற லெவலில் எடுத்துட்டு ஆஃப்டர் லைஃப்பை வெளியே வந்தக்கப்புறமா நீ என்னன்னு எனக்கு சொல்லு அப்படின்றான். ஓகே, ஆஃப்டர் லைஃப். ஸோ அந்த இடத்துக்கு போக சொல்கிறான். அதாவது இந்த பாருக்கு வெளியே ஆஃப்டர் லைஃப்னு சொல்லிட்டு இன்னொரு பார் இருக்காமா. இந்த நகரம் ஃபுல்லாமே சுற்றியில் பாருங்க மட்டும்தான் இருக்கும். ஆனால் கைஸ், நம்ம போயிடலாம். அண்ட் நம்ம கார் எங்கே இருக்குன்னு தெரில. அண்ட் இந்த காரை எடுத்துகிட்டு போயிடலாம். பிரேக்கின் இந்த கார் நல்லா தாங்க இருக்குது. ரைட், த ஹைஸ்ட் நியூ ஜாப். ஸோ போகிறக்கு முன்னாடி இந்த மிஷின்லாம் வந்து நம்ம படிச்சிடலாம். ஜாக்கி வீலர்ஸ். நான் வந்து அந்த பார்கிட்ட வெயிட் பண்ணிட்டுக்கிறேன். உன்னோட பிடி அதாவது பிரெயின் டான்ஸ் வந்து நல்லபடியாக போச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் அங்கே தான் இருப்பேன் ப்ரோ, நீ அங்கே வந்து நீ சந்திச்சிரு அப்படின்னு சொல்கிறான். ஆல்ரைட், லெட்ஸ் கோ. ஆல்ரைட், ஸோ பிரெயின் டான்ஸ் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட் டு த ஆஃப்டர் லைஃபா? ஆல்ரைட் கைஸ், லெட்ஸ் கோ போயிடலாம். அண்ட் பாருங்க கைஸ், இந்த சிட்டி வேறுங்க செம்மையாக இருக்குது இந்த இடத்துல. கைஸ், நம்ம கொஞ்சம் தூரத்தில் நம்ம அந்த ஆஃப்டர் லைஃப்ன்றது ரிலீஸ் பண்ணிடுவோம். வேறு லெவலில் பிளான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ தான் அங்கே எல்லாமே ஆதாரம். இந்த வீடியோவில் வந்து எடிட்டிங் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம், க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோவில் வந்து எல்லாமே விஷயங்கள் தெரிஞ்சு. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீசரில் ஒரு முக்கியமான ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. அந்த டேட்டா பேஸ் ஃபுல்லாமே நிறைய மில்லியன்ஸ் அண்ட் டாலர்ஸில் வந்து ஒர்த்துள்ள ஒரு டேட்டா. அந்த டேட்டா வந்து எப்படியாவது தெஃப்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட மிஷன். ரைட், ஸோ அந்த மிஷனுக்கு வந்து ஹையர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸர் வந்து இந்த பிளானை வந்து ஃபிக்ஸ் பண்ணான். அண்ட் பார்த்தீங்கன்னா எவலன் வந்து டெக்ஸருக்கு நீ பணம் கொடுக்காத, நான் சொல்கிற மாதிரி கேட்டிங்கன்னா நம்ம 50-50 வச்சுக்கலாம்ல, எதுக்கு நீ அங்கே சுற்றிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறான். ஆல்ரைட் கைஸ், நம்ம ஜாக்கி கிட்ட வந்துட்டு பொறுத்து இந்த எபிசோட பார்ப்போம். இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்படியே பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். Until then,
Bye.